நீ உலகம் என்பது எப்படிப்பட்டதா? மேக்னட், காந்தம் போன்றது. இந்த உலகம் காந்தம், காந்த சக்தி உள்ளது. அதில் நீங்களும் நானும் இரும்பா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இரும்பா இருந்தோம்னா காந்தம் என்ன பண்ணும்? இரும்பை இழுத்துக்கிறது போல உங்களை என்னை இந்த காந்தம், அந்த உலகம் நம்ம இழுத்துக்கொள்ளும். இழுத்து கொண்டு என்ன பண்ணும்? ஒட்டி வச்சுக்கும். ஆனா நீங்க நெருப்பா இருந்தா, நீங்க நெருப்பா இருந்தீங்கன்னா இந்த உலகத்துல எப்பேற்பட்ட உலகமா இருந்தாலும் நீங்க அதோட சேர முடியாது. அப்படி சேர நினைச்சாலும் அந்த நெருப்பு அதை சுட்டரிச்சு போட்டுடும். ஆமீன், அல்லேலூயா. நீங்க நெருப்பா இருக்கணும். உலகத்தை பார்த்தா நெருப்பா இருக்கணும். பாவத்தை பார்த்தா நெருப்பா விலகி ஓடணும். பாவம் செய்கிறவனை பார்த்தா நெருப்பா நின்று கட்டிந்து கொள்ளணும், புத்தி சொல்லணும், கண்டனம் பண்ணணும். அது பிள்ளையா இருந்தாலும் சரி, மருமகளா இருந்தாலும் சரி, பேத்தியா இருந்தாலும் சரி, பேரனா இருந்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் தவறு செய்யும் போது நீங்க நெருப்பா நின்று பதில் சொல்லணும். கோலையா நின்று பேசக்கூடாது, நெருப்பா இருக்கணும். இந்த உலகம் பார்த்தீங்கன்னா எல்லாம் காந்தம். பாவத்தை கொண்டு இழுக்கும். வா இங்க வா, நாடகம் பார்க்க கூப்பிடும், சினிமா பார்க்க கூப்பிடும், கூத்து பார்க்க கூப்பிடும், எல்லா இடத்துக்கும் கூப்பிடும் உலகம். உண்மையா நான் சொல்றேன். நீங்க அப்படியெல்லாம் போயிருந்தீங்கன்னா உண்மையா நான் சொல்றேன். இந்த வேதம் சொல்லுது, இன்னைக்கு அதுக்கு பிறகு வரும் பாருங்க வார்த்தைகள். தேவனுக்கு மகிமை. நான் போறேன், நானும் போய் அவங்க எப்படி ஆடுறாங்க, எப்படி குதிக்கிறாங்க, எப்படி டான்ஸ் ஆடிக்கிறாங்க, அதை நானும் பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு போனா நீங்க உலகத்துல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இன்னும் உலகத்துக்கு நீங்க அடிமையா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இன்னும் உலக வாழ்க்கையில நீங்க அடிமையா இருக்கிறீங்க, உலக காரியங்களுக்கு அடிமையா இருக்கிறீங்க, உலக வழிபாடுகளுக்கு நீங்க அடிமையா இருக்கிறீங்க. இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வளரல, இன்னும் சத்தியத்துல நீங்க வளரல, இன்னும் தேவனை பற்றியதான அறிவும் ஞானமும் உங்களுக்கு இல்ல. தேவனை பற்றிய அறிவு நம்மளுக்கு இல்ல. உலகம் நம்மளை இழுக்கும், வசப்படுத்தும், வஞ்சிக்கும், ஏமாத்தும். பிசாசு அப்படிதான். பாரு, நீ தேவனை போல ஆயிடுவ, உனக்கு சாவு கிடையாது, மரணம் கிடையாது, இத புசித்து பாரு, நீ தேவனை போல மாறுவ. பிசாசு அப்படிதான் சொன்னான். சாவ மாட்ட, நீ பிழைச்சிருப்ப, நீ உயிரோடு இருப்ப, உனக்கு மரணமே கிடையாதுன்னு சொல்லி அவர்கள் கணவனையும் மனைவியையும் வஞ்சித்து இழுத்து தன்வசமா வைத்துக் கொண்டான். தேவனுடைய அன்பை விட்டு பிரிச்சான், தேவனுடைய உறவை குறித்து பிரிச்சான், தேவனுடைய நட்பை விட்டு பிரிச்சான், தேவனுடைய பிரசனத்தை விட்டு பிரிச்சான், தேவனுடைய பரிசுத்த வாழ்க்கையை குறித்து, நீதியான வாழ்க்கை குறித்து பிரிச்சான். காரணம் என்ன தெரியுமா? இந்த உலக வாழ்க்கை. பிசாசுடைய தந்திரம் என்ன தெரியுமா? நீ உலகத்தோடு கூட வாழணும்.